பாட்டா கேட்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா கடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு குடுக்க எங்களோட வேலை நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக நமது பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் இயக்குனர் எம்.ஆர். ஜெயந்தி அவர்கள் வந்திருக்கிறார். வாங்க நேயர்களே, கேட்கலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில ஒரு இறுக்கமான சூழல்ல உங்களோட இணையற. இன்னைக்கு நம்ம தலைக்கு மேல போர் மேகங்கள் சூழ்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இறந்து போன வீரர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்களோட சத்தம், இன்னொரு பக்கம் ஆங்காங்கே வீசப்படுற அணுகுண்டுகளின் சத்தம். இப்படியாக போர் நம்மை அச்சுறுத்திட்டு இருக்கிற இந்த சமயத்துல அந்த போருடைய மோசமான விளைவுகள் நம்மளுடைய கிச்சன் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. ஆமாங்க, சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தனை பெட்ரோலிய பொருட்களுக்கும் இப்போ தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம தொட்டிருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. அரசாங்கம் ஒரு பக்கம், அதிகாரிகள் ஒரு பக்கம் தங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருந்தாலும் பொதுமக்களாகிய நாமும் அவர்களோடு ஒத்து சில விஷயங்களை செய்யலாம். அந்த வகையில நம்ம ஆண்களோ பெண்களோ நம்மளுடைய கிச்சன்ல பயன்படுத்துற சமையல் எரிவாயுவை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரிந்த நான் பின்பற்றுகிற சில குறிப்புகளை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். முதல் விஷயம், எப்போதுமே சின்ன பர்னரை யூஸ் பண்ணுங்க. அதாவது கேஸ் அடுப்புல இருக்கக்கூடிய 3 பர்னரோ 4 பர்னரோ 2 பர்னரோ அதுல எது சின்ன பர்னரோ அதை நம்ம பயன்படுத்த பழகணும். அதுலயும் ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு, அதாவது குறைந்த தீயில பொருட்களை சமையல் செய்யறது நல்லது. இப்போ பால் போன்ற பொருட்களை நம்ம அடுப்புல வைக்கிறோம். பால் அல்லது அரிசி இதெல்லாம் நம்ம வைக்கும் போது அடுப்பு உயர் தீயில இருந்ததுன்னா, ஹைல இருந்ததுன்னா பொங்கி பொங்கி ஊத்தி அந்த பர்னர் அணைஞ்சிரும். குறைந்த தீயில சமைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி பொங்கி ஊத்தி அணைகிறத முதல்ல குறைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கேஸ் பயன்பாடும் குறைவா இருக்கும். ரெண்டாவது விஷயம், பெரும்பாலும் பொருட்களை மூடியே வேக வைக்கிறது நல்லது. அகன்ற பாத்திரங்களை திறந்து வச்சு நம்ம சமைக்கிறத விட குறுகிய பாத்திரங்களை பயன்படுத்தி எப்போதும் மேல ஒரு மூடி போட்டு சமைக்கிறது பொருட்கள் சீக்கிரமா வேகிறதுக்கு உதவியா இருக்கும். அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை நம்ம சமைக்க தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு 10-15 நிமிஷமோ ஊற வச்சு அதுக்கு பிறகு சமைக்கலாம். அப்படி செய்யறது மூலமா கேஸ் பயன்பாடு கொஞ்சம் குறையும். ஏன்னா ஊறிய பொருட்கள் வேகிறதுக்கு நார்மலா நம்ம வேக வைக்கிறத விட கொஞ்சம் டைம் குறைவா தான் இருக்கும். நம்ம வீடுகளில், நம்ம கிச்சனில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருக்குது ஃப்ரிட்ஜ் உபயோகம் என்பது உடல்நலத்தை கெடுக்கக்கூடியதாக இருந்தால் கூட நம்ம தவிர்க்க முடியாமல் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அப்படி ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய பொருட்களை உடனடியாக அடுப்பில் ஏற்றாம அந்த கூலிங் போன பிறகு பயன்படுத்தணும்னா எரிபொருள் கொஞ்சம் கம்மியாகும். உதாரணத்துக்கு இப்போ இட்லி மாவு இருக்கு, அதை எடுத்து நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இட்லி ஊற்றி வச்சா முதல்ல அந்த கூலிங் போகிறதுக்கு கொஞ்சம் கேஸ் தேவைப்படும். அதுக்கப்புறமா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுவே நம்ம முன்கூட்டியே எடுத்து அந்த கூலிங் போன பிறகு ஊற்றணும் அப்படின்னா இட்லியும் நல்லா சாஃப்டா இருக்கும், எரிபொருளும் கம்மியா தான் செலவாகும். அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக சமைக்கிறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் பொதுவாக சமைக்கிறது நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு வீட்டில் 5 பேர் இருக்கோம்னா 5 பேருக்கும் 5 தோசை ஊற்றி 25 தோசை ஊற்றுற வரைக்கும் அந்த எரிபொருளை வீணடிக்காம ஒரேடியா எல்லாருக்குமா சேர்த்து 2 வாட்டியோ 3 வாட்டியோ இட்லியாக நம்ம ஊற்றி பயன்படுத்திக்கலாம்.
மதியம் வந்து நமக்கு உருளைக்கிழங்கு, முட்டை இது போன்ற பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டுட்டோம் அப்படின்னா காலையில இட்லி வேக வைக்கும் போதே அதோட அடியில வந்து இந்த முட்டை, உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளை போட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த இட்லி பானைக்கு அடியில சாதம் கூட நம்ம வைக்கலாம், பருப்பு கூட வைக்கலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம மதியம் சாப்பாடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு குக்கர் போட்டு அதை வேக வைக்காம இட்லி பானைக்கு அடியிலேயே ஒரு கரண்டி, அதாவது நான் சொல்றது கொஞ்சமா சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல ஒரு கைப்பிடி சாதம் இல்லைன்னா ஒரு கைப்பிடி பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி வேகிறதுக்குள்ளேயே வந்துடும். பெரும்பாலும் ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தலாம். ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தும் போது அதில் நமக்கு கேரியர் வசதி இருக்கு. முதல் தட்டில் வந்து அரிசி, இரண்டாவது தட்டில் பருப்பு, மூணாவது தட்டில் நம்ம பொரியல் செய்யறதுக்கான காய்கள் இதெல்லாம் வச்சு ஒரே நேரத்தில் நம்ம மூணையும் வேக வச்சு எடுத்துட்டு தனித்தனியாக சமைச்சுக்கலாம். நிறைய பெண்கள் செய்யக்கூடிய விஷயம், எண்ணெய் சட்டியை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து காயை பேரலாக நறுக்கிட்டு இருப்பாங்க. வெங்காயம் நறுக்கிறது, பூண்டு நறுக்கிறது இதெல்லாம். அப்படி செய்யும்போது நிறைய கேஸ் வந்து நமக்கு செலவாகும். இதை தவிர்க்கிறதுக்கு எதெல்லாம் அடுப்பில் ஏற்ற போகிறோமோ அதை எல்லாமே தயாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாதம் வச்சு சாம்பார் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்னா சாதத்துக்கான அரிசியை ஊற வச்சு ரெடி பண்ணிக்கணும், காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும், தாளிப்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும், எண்ணெய் பாட்டில், எண்ணெய் சட்டி, கரண்டி, தாலி கரண்டி, இந்த மாதிரி சமையலுக்கு தேவையான அத்தனையும் வந்து நம்ம கிச்சன் டாப்ல எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம் அடுப்பு அப்படின்னா கடகடன் நம்ம பண்ணிடலாம். இதன் மூலமா கொஞ்சம் கேஸ் மிச்சமாகும். இறுதியாக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த குறிப்பு கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சிக்குமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும், சாப்பாட்டுக்கான அந்த வேலையும் வந்து குறைவாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சூடுபடுத்துறது, அப்பா வந்து சாப்பிடும்போது ஒரு வாட்டி அடுப்பை பற்ற வச்சு தோசை ஊற்றுறது, சுட வைக்கிறது, அம்மா வரும்போது ஒரு வாட்டி, குழந்தைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரே நேரத்தில் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா எரிபொருள் வந்து சிக்கனமா செலவாகும். குழந்தைகள் இருக்க வீட்டில் அடிக்கடி வெந்நீர் போடுவோம். அப்படி ஒரு டம்ளர் வெந்நீர் போடுறதுக்கும் ஒரு முறை அடுப்பை நம்ம பயன்படுத்தாம மொத்தமாக காலையிலேயே வந்து கொஞ்சம் வெந்நீரை போட்டு குடிக்கிற பதத்துக்கு ஆற வச்சு அதை நம்ம ஃப்ளாஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலமா ஒவ்வொரு வாட்டி அடுப்பை பற்ற வைக்கிறது குறையும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, சமைச்ச உணவை சாப்பிட்றத விட எந்த உணவெல்லாம் டெம்பரேச்சர் இல்லாமல் பச்சையாகவே நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரியான உணவு வகைகளை கூட நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு அவலை ஊற வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய், வெல்லம், பால் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது, அல்லது பழங்களை நறுக்கி அதை வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செய்கிறது மூலமாகவும் கேஸை வந்து மிச்சப்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு முறையும் நம்ம சமைச்சு பிடிச்ச பிறகு சிலிண்டரோட ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சிலிண்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த டியூப் வந்து மடங்கிட்டுலாம் இல்லாம ப்ராப்பரா இருக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனாலேயும் நமக்கு கொஞ்சம் எரிபொருள் சிக்கனமாகும். அடுப்பு வந்து நம்ம எப்போதும் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதன் மூலமாக நமக்கு வந்து கேஸ் மிச்சமாகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில வீடுகளில் சிம்மில் வச்சா அடுப்பு ஆஃப் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியாது, அடுப்பு எரியலன்னு நினச்சிட்டு இருப்போம், கொஞ்சம் கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கும். அதனால எப்போதும் வந்து அடுப்பை நல்லா தொடச்சி பர்னரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே தூசி படியாமல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து அடுப்பு நல்லா எரிஞ்சாலும் எரியாட்டினாலும் குறிப்பிட்ட இடைவெளியில் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கேஸ் பயன்பாடு குறைவாகும். ஆமாம், நம்ம இப்படிலாம் செய்கிறதுனால கேஸ் தட்டுப்பாடு நின்ற போதா அப்படின்னு நீங்கள் முணுமுணுக்கலாம். 5 பைசா மிச்சம் பண்ணால் சின்னதாக இருக்கும், ஆனால் 5 கோடி பேர் 5 பைசா மிச்சம் பண்ணால் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படித்தாங்க கேஸும். எரிபொருளை சேமிப்போம், எரிபொருளை சிக்கனப்படுத்துவோம், அதன் மூலம் போரில் இறந்து கொண்டிருக்கும் உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம், போர் நிற்க இயற்கையை பிரார்த்திப்போம். பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில் எனக்கு வாய்ப்பளித்த பட்டாம்பூச்சி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நெஞ்சம் கனிந்த நன்றி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் நமது பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் இயக்குனர் எம்ஆர் ஜெயந்தி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. போடுறா
வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது அண்ணே. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்டோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90-03-77-70-02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 90-03-67-70-02. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவி நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். போடுறா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் பலிக்காது, கேட்க திகட்டாது. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.